இதுல கூட ஹல்வாவா? அப்படி எந்த பொருள் வச்சு ஹல்வா செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டூ எபிசோட் 2 ஆஃப் 7 நாளு 7 ஹல்வா சீரிஸ். அதுல இன்னைக்கு டே 2. எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டான ஒரு ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உடைச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பு அது கூட சேர்த்து நல்லா வறுத்து முந்திரி பருப்ப தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில நம்ம எடுத்து வச்சிருக்க பிஸ்கட் ஒண்ணா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 போல பிஸ்கட் எடுத்திருக்கேன். அந்த 10 பிஸ்கட்க்கு ஒரு 100லிருந்து 150 எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நீங்க பிஸ்கட் அதிகமா போட்டீங்கன்னா, பால் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்போ பால்ல பிஸ்கட் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு மேஷர் இல்லாட்டி கரண்டிய வச்சு பிஸ்கட்ட நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாம பாலும் பிஸ்கட்டும் ஒண்ணு சேர்ந்து வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. அது கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரைய சேர்த்து ஒரு தடவ கலந்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா மாவு கொஞ்சமா லூஸ் ஆன மாரி இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து இன்னொரு தடவ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் பேன்ல ஒட்டாம வரும். ஒரு 10லருந்து 12 நிமிஷத்துக்குள்ளயே. அந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் அது கூட சேர்த்து ஒரு தடவ கலந்து விட்டோம்னா, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டான பிஸ்கட் வச்சு ஒரு ஹல்வா. இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா! பாய்.